கைஸ் திரும்ப ஒரு ஏர்பாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதே சேம் மாடல் தான் போன தடவை போட்ட வீடியோ, அதே மாடல் தான் இந்த தடவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டு சைடுமே ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. 2 ஏர்பாட்ஸ்லேயும் பேட்ரி வீக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏர்பாட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏர்பாட்ஸு அப்புறம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா கேஸ்லேயும் பேட்ரி போயிருக்கு, சார்ஜர் ஏற மாட்டேங்குது. ஒரு 1 hour போட்டு பார்த்தேன், சார்ஜர் சுத்தமாக ஏறல. அதனால் கேஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கேஸையாச்சும் டேமேஜ் ஆகாமல் ஓப்பன் பண்ணன்றதுல பார்த்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் பண்ணி கேஸுக்கு 2 பேட்ரி மாற்றணும். கேஸுக்கு பேட்ரி மாற்றணும், ஏர்பாட்ஸுக்கு 2 பேட்ரி மாற்றணும். மொத்தம் 3 பேட்ரி தேவைன்னு. சுத்தமாக கழட்ட முடியல, பயந்து கழட்ட வேண்டியதாகுது. ஏன்னா 2 ஏர்பாட்ஸில் ஒன்றாச்சு ஒழுங்காக ரெடி பண்ணிக்கிறான்னு சொன்னேன். நம்மளால் ஒன்று வந்து கேஸ் உடஞ்சதுனால அதை ரெடி பண்ண முடியல. அதனால் இதையாச்சும் நல்லா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கூட அதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மூடியை கழட்டி எடுக்க முடியுதான்னு பார்த்து மூடியை கழட்டிட்டோம். ஏன்னா மூடி ஆண்டை தான் டேமேஜ் ஆகுது. மூடி கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, அந்த கேப் இருக்கும், அந்த கேப்பில் விட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இன்னும் வீட்டில் ஏகப்பட்ட ஏர்பாட்ஸ் கிடைக்குது கைஸ். அதெல்லாம் ரெடி பண்ணாமே கிடைக்குது. நிறைய இது பேட்ரி கிடையாது. ஒன்று ஒரு ஃபால்ட்டில் கிடைக்குது. அதெல்லாம் ரெடி பண்ண முடியல நம்மளால். ஃப்யூச்சரில் வேணால் எதனா ரெடி பண்ணி வீடியோ எடுத்து போடுறதுன்னா போடுறேன். அளவுக்கு சின்ன ஃபால்ட் இருக்கிற ஏர்பாட்ஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பெரிய ஃபால்ட்டெல்லாம் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜியாக நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. இந்த ப்ளோவர் சால்ட்ரிங்லாம் இருந்ததுன்னா கூட ஐசிலாம் மாற்ற ட்ரை பண்ணேன். அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. இதோட பேட்ரியும் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. அதில் என்ன பேட்ரி அதில் இருக்கிற பேட்ரி எப்படிங்களா கண்டிஷனில் இருந்ததோ அதே தான் இதில் இருக்கிறது தான். போர்ட் கம்பெனி வேறு 2 ஒரே மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அதே மேனுஃபேக்சரிங் இதில் இருக்குது. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கிடையாது. பேட்ரி சேம், ஏர்பாட்ஸில் இருக்கிற பேட்ரி எல்லாமே சேமாக இருக்குது. இது ரொம்ப மோசமாக இருக்குது. இதையே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு இந்த மாதிரி பேட்ரி கைட்டு ஏற்றிங்கன்னா கையிலலாம் வச்சுக்காதீங்க, தூக்கி அடிக்கிறது நல்லது.
சார்ஜர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சார்ஜரோடு இருந்ததுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. மோஸ்ட்டாக இது ரொம்ப நேரம் கையில் வச்சுக்காதீங்க, காவால் எங்கன்னா தூக்கி போட்டுருங்க. இப்போ இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேட்ரி போட்டு பார்ப்போம். இது ஒன்றும் புது பேட்டரிலாம் கிடையாது கைஸ். இதுக்கு முன்னாடி வேணால் ஒரு ஏர்பாட்ஸ்லேருந்து கைட்டு எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேட்ரி கிடைக்குது என்கிட்ட. நல்லா இருக்கிற பேட்டரிங்களெல்லாம் கழட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஏர்பாட்ஸ் வேறு எதனா ஃபால்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஏர்பாட்ஸ்லேருந்து இந்த மாதிரியான நல்ல நல்ல பேட்டரிங்களை கழட்டி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு உதவும். இந்த பேட்டரியை இப்போ வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். இவ்வளோ நாள் எந்த மாதிரியான கண்டென்ட்டை போடுறதுன்னு தெரியாமல் துவச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கு. ஏதோ தெரிஞ்சதை போட்டுட்ருக்கேன். இதை நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறது இப்போ தான். ஆனால் இது மாதிரி நான் தனிக்கும் வீட்டில் சால்ட்ரிங்கு இது மாதிரி எதனா ஒன்று கழட்டி எதனா பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் யாருக்குன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஏர்பாட்ஸை கழட்டுறது மாட்டுறதுன்னு சொல்லிட்டு. அதனால் இதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண வச்சு இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கும் நம்ம டேப் அடிக்கலாம். டேப் வச்சு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நல்லது. இதில் ஓரளவுக்கு மூடிலாம் நல்லா தான் இருக்குது, டேமேஜ் ஆகலை நம்புகிறேன். இப்போ அந்த மூடி அங்கே ஃபிக்ஸ் பண்ணோடனே ஃப்ரண்ட்டில் லைட் எரியும் கைஸ். ஏன்னா சென்சார் மூலயமா ஒர்க் ஆகிறதுனால அந்த மாதிரி. என்னடா டேப் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிக்காமே பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. மோடி ஃபிக்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் பண்ணேன். இந்த டேப் சுத்தமாக ஒட்டாது, இருந்தாலும் ஒரு கிரிப்பு கோசம் உள்ள இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான். சால்ட்ரிங்கே பிச்சுக்கிச்சு கைஸ். இதனால தான் ஸ்டார்டிங்கே டேப் அடிக்கணும்னு சொல்லிடுறது. டேப் அடிச்சிட்டிங்கன்னா பேட்ரி அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதனால் சால்ட்ரிங் சைடு அந்த டேமேஜாகவும் வருது. டேப் பிச்சு அடிச்சிக்கலாம். இப்போது டேப் அடிச்சுட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு கேஸுக்கான வேலை முடிஞ்சிச்சு.
ஏர்பாட்ஸோட கேஸு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 2 ஏர்பாட்ஸ் இருக்குது, அதையும் ரெடி பண்ணோம். நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுவும் ஒன்றும் பெரிய இதுவெலாம் இல்லை, பேட்ரி போட்டு பார்க்கலாம். பேட்ரி போட ப்ராப்ளம்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. கேஸை பொறுத்தவரையும் நல்லா தான் இருக்குது. பக்கவாக ஓகே ஆகிடுச்சு கேஸு. ரொம்ப நாள் எங்கேயோ கடந்திருக்கும் போல், அதனால் மூடி க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பட்ஸ் எடுத்து பட்ஸு சரி பண்ணணும். நான் பாட்டில் சுத்தமாக பேட்ரி சார்ஜர் இல்லையான்னு நினைக்கிறேன். பட்ஸை கொஞ்சம் வோல்டேஜ் சரி பண்ணிடலாம். உள்ளே இருக்க பழைய பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கையில் இருக்கிற பேட்ரி போடுவோம். ரிமூவ் பண்ணியாச்சு. நம்மகிட்ட இருக்கிற பேட்ரி வச்சு பார்ப்போம். கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க கைஸ், ஒரே கோல்டாக இருக்குது. பேட்ரி சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு கைஸ். இதையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஏர்பாடு ரெடி பண்ணோம். அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் நம்ம.